திருப்பி அடிச்சா இப்படி அடிக்கணும். அமெரிக்காவிடம் தனது சக்தியை காட்டிய இந்தியா, ட்ரம்பை மூர்ச்சையாக்கிய ஐஓசி. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. இந்தியா மீண்டும் அமெரிக்காவிடம் தனது சக்தியை காட்டி ட்ரம்பை மூச்சு திணற வைக்கும் சம்பவத்தை செய்துள்ளது. இந்தியாவின் பெரிய எண்ணெய் நிறுவனமான இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் கச்சா எண்ணெயை வாங்கும் முறையை மாற்றியுள்ளது. இப்போது ஐஓசி அமெரிக்காவுக்கு பதிலாக மேற்கு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கில் இருந்து எண்ணெய் வாங்க உள்ளது. ஐஓசி மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து 20 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெயையும், மத்திய கிழக்கின் டாஸ் குரூடில் இருந்து 10 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெயையும் வாங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலம் இந்தியா தனது எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்யும். இனி எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காது. அமெரிக்கா ஒரு பெரிய கச்சா எண்ணெய் வியாபாரி. இந்தியாவின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவுக்கு பேரிடியை கொடுத்துள்ளது. ஐஓசி நைஜீரியாவில் இருந்து அக்பாமி உசான் எண்ணெய் தரங்களை தலா 10 லட்சம் பீப்பாய்கள் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனத்திடமிருந்து வாங்கியுள்ளது. இது தவிர அபுதாபியில் இருந்து 10 லட்சம் பீப்பாய்கள் டாஸ் கச்சா எண்ணெய் ஷெல் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் இருந்து 50 லட்சம் பீப்பாய்கள் மேற்கு டெக்சாஸ் இடைநிலை கச்சா எண்ணெயை ஐஓசி வாங்கியது. இப்போது அமெரிக்காவில் இருந்து குறைந்த எண்ணெயை வாங்குவது என்ற முடிவு இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் உற்பத்தியில் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு பிறகு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மலிவான எண்ணெயை வாங்குகிறது. இது உலகில் எண்ணெய் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை தவிர்க்க இந்தியாவுக்கு உதவியது. மேற்கத்திய நாடுகளின் தடைகளும் அதை பாதிக்கவில்லை. ஆனாலும் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதால் அமெரிக்கா இந்தியா மீது அபத்தமான வரிகளை விதித்தது. இது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது நைஜீரியா போன்ற நாடுகள் ஐஓசியின் எண்ணெய் வாங்கும் புதிய முடிவால் இந்தியா பயனடையும். இது தங்கள் எண்ணெய் வருவாயை நிலையானதாக வைத்திருக்கும் என்று நைஜீரியா, அங்கோலா போன்ற நாடுகள் நம்புகின்றன. காரணம், உலகில் எண்ணெய் விற்க நிறைய போட்டி உள்ளது. ஆப்பிரிக்க எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் இந்த மாற்றத்தை விரும்புகின்றன. இது எண்ணெய் சந்தையில் தங்கள் இடத்தை பிடிக்க உதவும். நைஜீரியாவில் இருந்து வாங்கப்படும் எண்ணெய் இலவசம். காரணம், கப்பலில் எண்ணெயை ஏற்றுவதற்கான செலவு நைஜீரியாவுடையதாக இருக்கும். டாஸ் கச்சா எண்ணெய் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்டோபர் மாத இறுதியில் நவம்பர் மாத தொடக்கத்தில் எண்ணெய் கப்பல்கள் இந்திய துறைமுகங்களை வந்தடையும். இது இந்தியா பல்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நோக்கி நகர்கிறது என்பதை காட்டுகிறது. உலகில் நடக்கும் அரசியல், பொருளாதார நிகழ்வுகளுக்கு ஏற்ப இந்தியா தனது உத்தியை மாற்றி வருவதை இந்த மாற்றம் காட்டுகிறது. தடைகள் தன்னை பாதிக்காது என்பதையும், சந்தை தேவையும் பூர்த்தி செய்யப்படுவதையும் இந்தியா நிகழ்த்துகிறது. இந்த நடவடிக்கை இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்தும். மேற்கு ஆப்பிரிக்கா, மத்திய கிழக்கு எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுடனான அதன் உறவுகள் மேம்படும். இது இந்த பிராந்தியங்களில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடும். உலகில் அதன் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்ய இந்தியா எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை இந்த உத்தி காட்டுகிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவைகளை பாதுகாக்க விரும்புவதாலும், வெவ்வேறு நாடுகளில் இருந்து எண்ணெய் வாங்க விரும்புவதாலும் இந்தியாவின் உத்தி மாறியுள்ளது. இது இந்தியாவை எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்க செய்யாது. உலகில் எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றங்கள் அதில் குறைவான விளைவையே ஏற்படுத்தும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.